வணக்கம் தமிழா. என்கிட்ட இருக்கிறது ஓப்போ A78. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இந்த ஃபோன் ஏற்கனவே வந்துச்சப்பான்னு. பட் அது வந்து 5G மாடல், இது வந்து 4G மாடல். என்னது இன்னுமா 4G மாடல் வாங்குறாங்க? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து 5G வேண்டாம்பா, அதே விலைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு 4G ஃபோன் போதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஓப்போ A78 வருது. ஓப்போ ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ இந்த ஓப்போ A78 5Gக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த 4G வந்து பல விஷயத்தில் பெட்டராக இருக்குது. அதையும் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓப்போ A78 4G மாடல் பற்றி பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜோடு இது வருது. சிங்கிள் வேரியண்ட் தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து 67 வாட் சூப்பர் ஊக் சார்ஜிங் கிடைக்குது. 5G மாடலில் வந்து 33 வாட்ஸ் தான் தந்தாங்க. ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து இதில் வருது. பட் 5G வேரியண்ட்டில் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தந்தாங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் தராங்க. 5G மாடலில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்தது. 5G சிம்மை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4G மாடல் பெட்டர் ஃபோனாக இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைடு இருக்குது, சிம் எஜெக்டர் பின் தராங்க, சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது, ஃப்ராஸ்டட் ஃபினிஷில் இது வருது. அப்புறம் இப்போ வந்து இந்த ஃபோனை வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது அக்வா க்ரீன் கலரில் உள்ள இந்த ஓப்போ A78. இது வந்து ஒரு மிஸ்ட் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் மேட்ரிக்ஸ் டிசைன்னு சொல்கிறாங்க. இப்போ வர ஃபோன்களெல்லாம் பின்னாடி இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் போடுறாங்க. ஸோ இந்த ஃபோனில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது. இப்போ சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. 45 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ½ ஹவரில் ஒரு 70% சார்ஜ் ஆகிடுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.9 mm திக்னஸ் மற்றும் 183 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்கு. கீழ்ப்பக்கம் வந்து டைப் சி போர்ட், மைக், ஆடியோ ஜாக் மற்றும் ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் தராங்க. ஸோ இந்த இயர்பீஸ் கிரில்ல இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் இருக்குது. 4G ஸ்மார்ட் ஃபோன் இது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர் இருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. நிறைய கேம்ஸ்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. பட் அதெல்லாம் தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து இந்த ஃபோனை செட் பண்ணி பார்க்கும்போது 24.2 GB வந்து OS மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. இப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.4 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், AMOLED டிஸ்பிளே இது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. 180 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. 600 nits பிரைட்னஸ் ஓடி இது வருது. ப்ரைம் வீடியோவில் HDR சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் இல்லை. கார்னிங் கோரில் ப்ரொடக்ஷன் பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. பட் ஒரு ப்ரீ இன்ஸ்டால் ஸ்க்ரீன் கார்டோடு தான் இந்த ஃபோன் வருது. AMOLED டிஸ்பிளே, பிரைட்னஸ் 600 nits தான் இருக்கிறதுனால ரொம்ப ஐ பாப்பிங்கான ஒரு டிஸ்பிளேயாக இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வந்து டீப்பாக மாதிரியான ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து பவர் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து பல எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே வந்துச்சு. விலை குறைவாகவும் பல ஃபோன்களில் வந்து இந்த 680 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஹார்ட் கோர் கேமிங்லாம் தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் கேம் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது வந்து செட் ஆகும். ஸ்னாப்ட்ராகன் 680 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து இது வருது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா இருக்குது. 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. 4K கிடையாது. நீங்கள் 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நல்ல வெளிச்சத்தில் ஃபோட்டோஸ் வந்து டீசெண்டாக நல்லாவே இருக்குது. பட் லோ லைட்டில் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாக ஒன்றும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ காண்பிக்கிறேன், பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து 1080p எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 4K கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லேக், அதில் வந்து ஃபோட்டோ சாம்பிள் இப்போ எடுத்துகிட்டு இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை வந்து Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட கலர் OS 13.1 இதுவும் வருது. ஸோ இதான் வந்து ஓப்போ A78. இப்போ எனக்கு ஓப்போ A78 5G வாங்கலாமா 4G வாங்கலாமா பார்த்தீங்கன்னா
5Gயை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Oppo A78 4G வந்து ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக அமையுது அந்த 2 ஃபோன்களுக்கு இடையில் கம்பேர் பண்ணும்போது. எனக்கு ஒரு Oppo ஃபோன் வேணும், பட் AMOLED டிஸ்ப்ளே வேணும், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. பட் இந்த செக்மெண்ட்டில் இதான் வந்து பெஸ்ட்டு ஃபோன்னா அப்படிலாம் கிடையாது. பட் Oppo வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக அமையும். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் நான் டைட்டில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.